ஐயா ரகு, போகும்போது சும்மா போக முடியாது பத்தியா. அதனால போற வழியில அங்க கடையில ஏதாச்சும் நிறுத்தி சரியா வண்டிய பூ பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போவோம். ஐயா ரகு, என்ன யோசனை ரகு? ஏழை சின்ன பாட்டி ஏன் கத்திக்கிட்டு இருக்க? கத்திக்கிட்டு இருக்கானா? இவ்வளவு நேரம் பேசுனது போகும் காதுல உள்ளல. யாம்ல கூட்டிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் முட்டிடாத. சின்ன 4-5 வருஷத்துக்கு நான் இருக்க வேண்டியது பாக்கி இருக்கு. ஆமா, இன்னைக்கே சோழி முடிச்சிடலான்னு பண்றியோ? நல்லதான். இல்ல அப்படி என்ன யோசனையில உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி. சும்மாதான் ரோட்டை பார்த்து ஓட்டிக்கிட்டு இருந்ததுனால நீ சொன்னது எதுவுமே கவனிக்கல. என்ன சொன்ன? பூ பழம் வாங்கிட்டு போவோம்னு சொன்னேன். வேணுமணியே கையை ஆட்டிக்கிட்டு போக முடியாதுல்ல, அதனால. சரி சரி. ரகு ரகு, ஐயோ பாட்டி, எடுத்துட்டு போய் விட்டுற மாட்டாட்டும். கேக்குது, சொல்லுங்க. ஐயா, அனு பிள்ளைகிட்ட பேசுனியா? நம்ம சொன்னியா வர்றத? ஷே, நீங்க சொல்லலையே என்ன? சொல்லிட்டு இருந்தா சொன்னீங்க. அப்ப வர்றது தெரியும் தானே அவளுக்கு. அப்புறம் என்ன? இல்லம்ல, நான் அவங்க அம்மா கிட்ட சொன்னேன். நீ அனு பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே போன் பண்ணி. ஆமா, போன் பண்ணா மட்டும் அப்படி எடுத்து பேசிடுறா. இதுல நீ வேற சும்மா இருக்காம. என்ன? ஒண்ணும் இல்ல பாட்டி, போன் பண்ணல போதுமா? இப்ப போன் பண்ணி மட்டும் இப்ப என்ன ஆக போகுது? அங்கதானே போறோம், போன உடனே தெரிஞ்சுப்பா. அப்ப அந்த பிள்ளைகிட்ட போன் பண்ணி பேச சொல்லியோ நீ இன்னும்? ஆமா. யாம்ல உனக்கு இவ்வளவு கோபம்? பொண்டாட்டிக்கிட்ட கோபப்பட்டு நீ என்ன பண்ண போறா சொல்லு? சும்மா இரு பாட்டி, நீ வேற. நான் கோபப்பட்டு நீ பார்த்த என்ன? சும்மா போன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், போனே எடுக்க மாட்டாங்க மேடம். ரொம்ப பிஸியா இருக்காங்க போல. என்னை விட 1008 விஷயம் பெருசா இருக்கு உங்களுக்கு. வேற என்ன பண்றது? சுத்தி சுத்தி பின்னாடியே நாய் மாதிரி அலையிறதுனால என்ன கேவலமா நினைச்சிட்டா போல, நாயை விட. செய்யா ரகு, எதுவுமே சொல்லாத பாட்டி, விற்று பாட்டி. எனக்கு ஏற்கனவே தலை வலிக்குது. யோசி யோசி என்ன ஏதுன்னு எதையும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா உன்னா மூஞ்சத்துக்கு மட்டும் வச்சுக்கிறான். இதே மாதிரி நான் பண்ணா அவளுக்கு எப்படி இருக்கும்? நானும் பண்றேன், அதனாலதான் அமைதியா இருக்கேன். நேர்ல போய் பார்த்துக்கிட்டு இருக்கு அவளுக்கு. ரகு கோவப்படாம சொல்றத கேளு ரகு. அவளுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல இல்லையா? பொறுமையா உட்காந்து கேட்டா சொல்ல போறா. பொறுமையா உட்காந்து கேட்கணுமா? இதுக்கு மேல நான் அவ காலில் தான் விழணும். அதையும் பண்ண வேண்டியதுதான். ஒரு மனுஷன் ஒரு அளவுக்கு தான் பாட்டி இறங்கி போவான், ரொம்ப எல்லாம் போக மாட்டான். ஆமா, எத்தனை வாட்டி தெரியுமா பாட்டி போன் பண்ணிருக்கேன். நேற்று நைட்ல வச்சு போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன வரைக்கும் போன் எடுக்கல அவ. கடைசியா அவங்க அம்மா போன் எடுத்துட்டு போய் கொடுக்குற வரைக்கும் மேடம் என்கிட்ட பேசல. தெரியுமா உனக்கு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி? நானும் ஃபேனான்னு சொல்லிதான் இருக்கேன் அமைதியா. அவ ஏன் இப்படி பண்ற, எதுக்கு பண்றான்னு சொல்லிட்டு பண்ணா கூட எனக்கு பிரச்சனையா இருக்காது. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனான்னு சொல்லி. சரி, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், இல்லைன்னு சொல்லல. அம்மா சொல்ற மாதிரி நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்க கூடாது. அவளுக்கு அது சங்கட்டமா இருந்திருக்கும் தான். அதுக்காண்டி பேசாம இருந்துருவாள் அவ? நான் என்ன கள்ளக்காதல பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என் பொண்டாட்டிய தானே பார்க்க போனேன். கரெக்டா தான் கேக்குற. நீ இந்த கேள்வி அவகிட்ட கேட்டியா? அவளை பாத்தி என் அம்மா கிட்ட இந்த மாதிரி சொல்லிருக்கியே, நான் என்ன என் பொண்டாட்டி தானே பார்க்க வந்தேன், வேற யாரையாச்சும் பார்க்க போனேன் நானு? என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட நல்லா வாய் பேசுறல, உன் பொண்டாட்டி கிட்ட கேட்டியா? ஆமா ஆமா, கேட்டா மட்டும் பதில் சொல்லிடுவா. சின்னதுல உன்னையே பார்த்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீ சொன்ன மாதிரி எடுத்துட்டு போய் நான் ரூட்ல தான் விடணும். சும்மா இருப்பாட்டி கொஞ்ச நேரம். சின்னத்தை சொல்லன்னு எனக்கு ஒன்னும் புரியல. இப்படி நீ ஒரு சைடு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே இரு, அவளும் பேசாம இருப்பான். கடைசியில நீங்க 2 பேரும் தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும். இதுல எங்களுக்கு எந்த ஆதாயமும் இல்ல, வருத்தமும் இல்ல. அதான் அவளே இருக்கால பாட்டி, இவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, அவளால இருக்கும்போது என்னாலயும் இருக்க முடியும். இங்க பாரு ரகு, ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றதுதான் வாழ்க்கை. இதுக்காண்டிதான் கணவன் மனைவின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் ஒத்துமையா இருப்போம்னு கல்யாணம் பண்ணது. நீ மூஞ்சி தூக்கிட்டு இருந்தா நானும் அப்படிதான் இருப்பேன்னு எந்த அவசியமும் இல்ல அப்படி இருக்கணும்னு சொல்லி. புரியுதா இல்லையா உனக்கு? ஐயோ பாட்டி, உனக்கு தான் பாட்டி புரிய மாட்டேங்குது அவ பண்றதெல்லாம். எத்தனை வாட்டி தெரியுமா அவகிட்ட நான் எவ்வளவு இறங்கி போயிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். லவ் பண்ணும் போதும் சரி, இப்பவும் சரி. எல்லாரும் சொல்லுவாங்க லவ் பண்ணும் போது இருக்கிற புருஷனை பொண்டாட்டியும் மாறிடுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொல்லி. நான் அதே மாதிரிதான் இருக்கேன். ஆனா அவளும் அதே மாதிரிதான் இருக்கா. எனக்கு அதுதான் பிரச்சனை. ஏன் பாட்டி, ஒரு சின்ன சண்டை வந்தா மூஞ்சதுக்கு வச்சுக்கணுமோ? பேசவே கூடாது என்கிட்ட. சரி சரி, இன்னும் 10 நிமிஷம் தானே, நேர்ல வந்து கேளு அவகிட்டயே. நான்லாம் உள்ளெல்லாம் வரல பாட்டி. நீ போயிட்டு பேச வேண்டியதை பேசிட்டு வா, நான் வெளியவே இருக்கேன். சின்ன பேசணுமோ பேசிட்டு வா, அவ்வளவுதான். ரகு, அது நல்லா இருக்காதும்ல. நான் மட்டும் தனியா போறது எனக்கு பா தெரியாதா? ஒரு 200 ரூபாய் ஆட்டோக்கு கையில காசு எடுத்துக்கிட்டு இல்ல கேக்கேன். உன்னை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்? வீட்டுல இருந்து 2 பேரா போய் நல்லா உட்காந்து சந்தோஷமா பேசி இருந்துட்டு வரணும் தான் உன்னைய கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ வரமாட்டேன், நீ போயிட்டு வா பாத்தீங்கன்னா. இங்க பாரு ரகு, அங்க வந்ததுக்கு அப்புறம் உள்ள வரணும்னு சொல்லிட்டேன். இங்க பாரு பாட்டி, கடை வந்துட்டு பாரு. உனக்கு என்ன வேணுமோ போய் வாங்கிட்டு வா, வண்டி நிறுத்துறேன். சொன்னா கேட்க மாட்டேன். சரி இரு, போயிட்டு நான் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வரேன். ஆமா, அவன் பொண்டாட்டிக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லி அதை வாங்கிட்டு போவோம். எனக்கு தெரியாது. யாம்ல இப்படி கோவப்படுறா? ப்ளீஸ் பாட்டி, ஏற்கனவே செம்ம டிராபிக்கா இருக்கு, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. சரி இரு, போயிட்டு வரேன். பாட்டி ஒரு நிமிஷம். என்ன? அவளுக்கு கேக்கும் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். அது 2ம் வாங்கிட்டு வா. சாக்லேட் ஃபிளேவர் கேக்கு.
என்ன போகலையா வாங்கிட்டு வர? அத சொல்றல உன் பொண்டாட்டிக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லி இப்ப இறங்கி போய் வாங்கிட்டு வா. உன் பொண்டாட்டிக்கு என்ன வேணுமோ இறங்கி போய் வாங்கிட்டு வா போ. நீங்க கேட்டீங்கன்னு தான் சொன்னேன். வேணும்னா வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். பொண்டாட்டி மேல பாசம்லாம் இருக்கு. ஆனா வீம்புக்குன்னு பேச மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எங்க கொண்டு போய் முடிய போதோ இதுன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சரி சரி, எப்படி என்ன இறக்கி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வராம போறேன்னு நானும் பாக்குறேனே. ஆமா, காசு இருக்கா? இருக்கும்ல, இருக்கு, காசுலாம் இருக்கு. நல்லதான். டைம் ஆச்சு, வாங்கிட்டு வரீங்களா இல்ல வண்டி எடுக்கவா? சரி சரி, போய் வாங்கிட்டு வரேன். தண்ணியே விட மாட்டேங்கிறானுங்கம்மா. சி, சின்னத்தை தான் சொல்லுறதோ அந்த வரி இந்த வரின்னு கரெக்டா நேரம் தவறாம வந்து வாங்கிட்டு மட்டும் போறானுங்களே தவிர ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறதுக்குள்ள என்ன வரத்து வர வேண்டியது. ஷோ கடவுளே, இதுல எல்லார் வீட்டுக்கும் தனி தனியா பைப் லைன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆளு வீட்டுக்குன்னு 650 ரூபாய் காசை வர வாங்க செஞ்சானுங்க. அதுல தண்ணியா வருது, வெறுமனே காத்து மட்டும்தான் புசு புசுன்னு அடிக்குது. அனு அனு, உன் மாமியார் வீட்டுல இருந்து போன் பண்ணிருந்தாங்க அந்த பாட்டியம்மா. வாரேன்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லியிருந்தால முன்கூட்டியே, கிளம்பனியா இல்லையா? சிவ வார ஒருத்தி எப்பா பார்த்தாலும் போனும் கையமாவே உட்காந்துட்டு கிடப்பா. என்னத்தை தான் சொல்லுறதோ, இருந்தாலும் ரோதனையா தான் இருக்கு, இல்லாம இருந்தாலும் ரோதனையா தான் இருக்கு. அனு, ஷோ காது கேக்குமோ இல்லையோன்னு தெரியலம்மா. அந்த செவிட்டு மிஷினை ஒன்ன மாட்டி வச்சுக்கிறாளுங்க காதுல. எப்பா பார்த்தாலும் போனையே நோண்டிக்கிட்டு. எனக்கு தெரியல ரகு. நான் உங்க போனை எடுக்கல. உங்களை இவ்வளவு அவாய்ட் பண்றேன்னு எனக்கே தெரியல. நீங்க கேட்கும் போது எனக்கு என்ன காரணம் சொல்றதுன்னு புரியல. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் உங்ககிட்ட பேசாம நான் அமைதியே இருக்கேனே தவிர உங்களை பிடிக்காமலாம் இல்ல ரகு. இவ்வளவு பேரை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களை பிடிக்காமையா சொல்லுங்க? நீங்க ஏன் இந்த அளவுக்கு பேசுறீங்க என்கிட்ட? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு உங்ககிட்ட பேசாம இருக்கிறது. எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ரகு. ஆனா என்னால உங்ககிட்ட பேசினேன்னா வீட்டுல நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எவ்வளவு பெரிய சண்டையாக்குங்கன்னு எனக்கு மட்டும்தான் புரியும். எல்லாருக்கும் உங்களுடைய கோபம் யாராலையுமே தாங்க முடியாது. அனு அனு, சொல்லுமா. அனு, நேரம் வச்சுல உங்க மாமியார் வீட்டுல இருந்து போன் பண்ணாங்க வாராங்கன்னு சொல்லியிருந்தல. இவ்வளவு நேரமாயும் சட்டை மாத்தாம இருக்கா? போய் குளிச்சுட்டு சட்டையை மாத்தி இப்படியேவா உட்காந்துக்கிட்டு இருக்க போறா? சேலை எதனா இருந்தா சேலையை மாத்திரி. மாப்பிள்ளையும் வர்றதா அவங்க பாட்டி சொன்னாங்க. உங்ககிட்ட மாப்பிள்ளை போன் பண்ணி சொன்னாரா? சொன்னாருமா. ஆனா அவர் கோவமா வராரு. நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் இந்த விஷயத்த? என்னடி என்ன? அம்மா அது சொன்னாருமா, சரன்னு சொல்லியிருந்தாரு. அப்ப என்னடி இப்படி குளிக்காம கொள்ளாம இருக்க? உன்னையும் பார்க்கதானே வாராரு ஒரு ஆசையா? இப்படி இருந்தா எப்படி? இப்போ சட்டையெல்லாம் மாத்திக்கிட்டு சேலை நல்ல சேலை இருந்தா உடுத்து எடுத்து. சரிம்மா. சரி சரின்ட்டு போனையே நோண்டிக்கிட்டு இருக்காம போயிட்டு சட்டையை மாத்து போ குளிச்சுட்டு. சரிம்மா. அங்கன ஒரு ஸ்வீட் கடை இருக்கு, போயிட்டு வாங்கிட்டு வருவோம். சின்ன வண்டிக்காரனுங்க நிக்கவே மாட்டானுங்களே. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்கன்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் ஓடிக்கிட்டே கிடக்கானுங்க. கொஞ்சமாச்சும் சிக்னலை போடுவாங்க, கிராஸ் பண்ணி போயிருவோன்னு பார்க்க முடிய மாட்டேங்குதே. பாட்டியம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க அங்கனே, சரிங்களா? இப்ப சிக்னல் போட்டுருவாங்க, கிராஸ் பண்ணி வாங்க. சரிங்கம்மா. அம்மா! ஐயோ கடவுளே! பாட்டி! ஐயோ ஐயோ கடவுளே! பிள்ளைக்கு ஒரே ரத்தமாக கிடக்கு. பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. பாட்டி பதட்டப்படாத பாட்டி, அவனுக்கு எதுவும் இல்ல. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டாச்சுல. உட்காரு. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன், அவங்க பாத்துப்பாங்க. ரேஷ்மா கிட்ட ஒரு வாட்டி கால் பண்ணி சொல்லிடுறேன். பாட்டி! ஐயோ ரகு, மனசே கேட்க மாட்டேங்குதியா? படப்படான்னு வருது. நல்லதையா வந்துகிட்டு இருந்தான், சடனை எடுத்துட்டு போயிட்டு அவனே விட்டுட்டான் வண்டிய. இந்த காலத்து பிள்ளைங்க யானா இப்படி வேகமா வண்டி ஓட்டிக்கிட்டு வரீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ பாட்டி, அவன் ஏதோ தெரியாம கூட விட்டுருக்கலாம்ல. நீ உட்காரு பாட்டி, ஒண்ணும் இல்ல. நான் உன்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணும். உட்காரு. சரியா சரியா ரகு, அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? அந்த பிள்ளை இப்ப நல்லா தானே இருக்கும்? அதெல்லாம் எதுவும் ஆயிருக்காது பாட்டி. நீ இரு பாட்டி, கொஞ்ச நேரம் பதட்டப்படாம. சில்லை என்னுடைய தப்பு தான். சொன்ன போய் அனுப்புன பாரு, ரோட் கிராஸ் பண்ண. நானே போயிருக்கணும். நீ பார்த்து பயந்துட்டியோ பாட்டி? நீ அதெல்லாம் பயப்படாத, சரியா? ஒண்ணும் இல்ல, பதட்டமாவாத. ஐயோ ரகு, பயந்துட்டியாவ? படபடன்னு வருது என் நெஞ்செல்லாம். என்னால இருக்க கொள்ளல. அந்த பிள்ளை அன்னைக்கு வளகாப்புக்கு கூட வந்திருந்ததே, அந்த பையன் தானே அது? ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இல்லாம எப்படி? அதான் அந்த சாரு பிள்ளை பலால்னு ஒரு அடி கொடுத்ததே, அன்னைக்கு அடி வாங்கிட்டு போனவன் தானே அது? அவனேதான். ஐயோ அந்த பிள்ளை பாவம். சரிக்கனே இவகிட்ட அடிபட்டுட்டு போயிருப்பான். சின்னக்கு இது வரவா? ஐயோ கடவுளே, என்னத்த பண்ண? ஐயோ பாட்டி, இத சின்ன கேஸ் தான், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. லைட்டா தலையில அடிபட்டு இருக்கு, அதனாலதான் அப்படி இருக்கான். சில்ல ரகு, நான் பார்த்தனே, கண்ணே முழிக்கலையா? தண்ணி எல்லாம் தொளிச்சு பார்த்தேன், கண்ணே முழிக்கலையா அவன்? லைட்டா பிளட் லீக்கேஜ் ஆகுது, அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்ல. பிளட் பார்த்ததுனால கூட அவன் மயக்கம் போட்டிருக்கலாம். மத்தபடி பெரிய அடிலாம் எதுவும் இல்ல. லைட்டா மண்டையில மட்டும் ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். நீ பயப்படாத பாட்டி, நான் தினமும்
வருஷமா இந்த கேசஸ்லாம் ஹேண்டில் பண்றதுனால எனக்கு தெரியும். நீ பயப்படாத, பதட்டமாவாத. அனு வீடு வந்துட்டு பாரு, நீ இறங்கி போ. ஐயோ ரகு, நீ ஏன் வந்துட்டு போலாம்ல? சில்ல பாட்டி, நான் வரல. நீ போயிட்டு பேசிட்டு என்னன்னு சொல்லு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிட்டு போறேன். அவ எப்படி இருக்கான்னு பாத்துக்கோ. அதைத்தான் நானும் சொல்றேன். இவ்வளவு தூரம் வந்தவனுக்கு வீட்டுக்குள்ள வரைக்கும் என்ன? வா, கார் கதவை இறங்கி திறந்து உள்ள வந்துட்டு உக்காந்துட்டு உடனே கிளம்பு. அதை விட்டுட்டு இப்படி உடனே கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, எனக்கு வேலை கிடக்கு, நான் கிளம்புறேன். ரகு, சொல்றது கேளு ரகு, வா ரகு. நான் தான் சொல்றேன்ல பாட்டி, எனக்கு வேலை இருக்கு, நான் வரலன்னு சொல்லி விட்டுரு பாட்டி. சரி, என்னமோ. அனு, அனு, ரகு தம்பி வந்துட்டாரு. அனு வா. வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, ஆளையே காணல. ஆனா ஆறுன சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவர் ஆரன் அடிச்சுட்டே இருக்காரு. ஒருவேளை நான் வெளியே வரணும்னு நினைக்கிறாரோ? இவ்வளவு தூரம் வந்தார்ல, வீட்டுக்குள்ள வந்தா என்னவா? சரி, மேல போய் பாக்குறேன். ஏம்ல இப்படி காரனை போட்டு பலால் பலால்னு அடிச்சுக்கிட்டே இருக்கா? வேணும்னா உள்ள வந்து தொலையேன். அதை விட்டுட்டு ரோட்ல நின்றுட்டு ஹாரன் அடிச்சுக்கிட்டு ஆளை பாரு ஆளை. அவளும் வந்து உன்னை பார்க்க போறதா முடிவுல இல்ல, நீயும் உள்ள வந்து பார்க்க போறதா முடிவுல இல்ல. அப்புறம் என்னத்துக்கு இங்கனே நின்னுகிட்டு இருக்கா? வண்டி எடுத்துக்கிட்டு புறப்படு. ஆமா, வந்துட்டான். சரி, நான் கிளம்புறேன். பார்த்துட்டு ஃபோன் பண்ணு, வரேன். இவ்வளவு சொல்லியா உள்ளோடி வரமாட்டேன், அப்படித்தானே? எனக்கு வேலை இருக்கு பாட்டி, நான் கிளம்புறேன். ஷகு, ஏன் போயிட்டாரு? என்னை பார்க்க விருப்பம் இல்லையா அப்போ? ஷகு, ஷகு, நீங்க போன் பண்ணி நான் போன் எடுக்காதது தப்புதான். அதுக்காண்டி பார்க்க கூட வர மாட்டீங்களா? அஷோ, என்னத்த சொல்லவோ இந்த பிள்ளைய. சரி, வந்த வேலையை பார்ப்போம். வேற என்ன பண்ண? மேலதான் நின்று நீ அழுதுகிட்டு இருக்கியோ? ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா தான் இருக்கீங்க, ஆனா 2 பேரும் விட்டு கொடுத்து பேச மாட்டீங்க, அப்படித்தானே? சின்னத்தை சொல்லவோ, இந்த காலத்து பிள்ளைங்களை என்ன சொல்லி மாத்துறதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுமா. அழுதுகிட்டே இரு கடைசி வரைக்கும். இப்படியே நீ ஒரு முளையிலயும் அவன் ஒரு முளையிலயும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா என்ன? சின்னமோ மனசு விட்டு பேசினதானே சரியாவும். என் மேல கோவமா இருக்கீங்கன்னு தெரியும், ஆனா எந்த அளவுக்கு கோவமா இருக்கீங்கன்னு நான் நினைக்க கூட இல்லை. ஷேராவை என்கிட்ட பேசாமையே போறீங்க. நான் கஷ்டப்படுவேன்னு உங்களுக்கு தெரியும் தானே? சின்ன வேணுக்குன்னே கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்க கோவம் எனக்கு புரியுது, இல்லாமலாம் இல்லை. ஆனா இந்த விஷயத்தை என்னால சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல ரகு. நான் இப்ப சொன்னதா வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிரும். உங்ககிட்ட பேசாம இருக்கணும்னு எனக்கு மட்டும் என்ன ஆசையா? உங்ககிட்ட பேசினா இந்த விஷயத்த நான் சொல்லிடுவேன். நீங்க நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்களே என்ன வெறுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ள வந்து பார்த்துட்டு போக கூட முடியல, அப்படித்தானே? இருக்கட்டும், நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க. எனக்கு எந்த கவலையும் இல்லை அதை பத்தி. நான் ஏன் கவலைப்பட போறேன்? நான் கவலைப்பட மாட்டேன். வாங்கம்மா வாங்க. மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளை தம்பி வராதுன்னு சொன்னீங்க, கார் சத்தம் கூட கேட்டுச்சே. எப்பவுமே அப்படித்தான், ஆறு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அனு வந்து பாக்குற வரைக்கும் அப்பம்மா வச்சு அப்படித்தான். 2 பேரும் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட இப்படித்தான் ஆறு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ராத்திரி நேரத்துலலாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரே புறாலியா பேசிக்கிட்டே இருப்பாளுங்க. நானும் என்னத்தை சொல்ல ஏது பண்ணேன்னு சொல்லிட்டு அமைதியா சத்தம் கட்டாம இருப்பேன். எங்க அவரு ஆளக்காங்களே? வீடு வரைக்கும் வந்தான். அவனுக்கு கொஞ்சம் வேலைன்றதுனால அப்படியே போயிட்டான். அச்சிச்சோ, இவ்வளவு தூரம் வந்தவர் வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்கலாம்லம்மா. அனு வர ஒரு வராதுன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப நேரமா வீட்டுக்குள்ளேயே இருந்தா. அது இல்ல, வர வழியில ஒரு சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிட்டு. அதான். அட கடவுளே, சின்னாச்சுமா உங்களுக்கு? அது எங்களுக்கு இல்ல, வீட்டுக்கு வரமே வெறுங்கையோட எப்படி வரதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்டை வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு இறங்கினே கார்ல இருந்து. ரோடு கிராஸ் பண்றதுக்கு ஓரமா நின்றுகிட்டு இருந்தேன். நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் தான், வண்டியில வந்துகிட்டு இருந்தான். ஏதோ கவனக்குறைவுல வண்டி எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட்ல விட்டுட்டான். அது லைட்டா அடிபட்டுருச்சு. தெரிஞ்ச பையன்றதுனால அப்படியே விட்டுட்டும் வர முடியாது இல்லையா? அதான் ஆம்புலன்ஸ்ல போன் பண்ணி சொல்லி ரகு அங்க இருந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டு அங்கிருந்து இங்க வர நேரம் ஆச்சு. வேற எதுவும் இல்லை, அதான் எதுவும் வாங்கிட்டும் வர முடியல. அவனும் தெரிஞ்ச பையன்றதுனால நீங்க போங்க பாட்டி, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டாமா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரி சரிம்மா, இதுல என்ன இருக்கு? நம்ம வீடு தானே. நீங்க ஒரு நேரம் வரும்போதுல எதனா வாங்கிட்டு வரணும்னு என்ன இருக்கு? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம், அப்புறம் என்ன? என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும்ல. என் பேத்திய வர பார்க்க வந்திருக்கேன், வெறுங்கையோட வருவேன் நானு. ஆமா, அவ எங்க?
எப்பவுமே ஆரஞ்சாதான் கேட்ட உடனே தப்ப தப்பான்னு இறங்கி கீழே ஓடி வருவா. இப்ப என்னன்னு தெரியல. இருங்க நானே கூப்பிடுறேன். ஏன் அனு? இருக்கட்டும்மா. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி எல்லாம் தர மாட்டீங்களா? ஐயோ நான் ஒருத்தி. நீங்க உட்காருங்கம்மா. ஐயோ, எதுல உட்காருங்க? சேர் எடுத்துட்டு வர. இருங்கம்மா இருங்கம்மா. இருங்க பதட்டப்படாதீங்க. நீங்க ஒரு ஃபில்டர் காஃபி போடுவீங்கல்ல, அது ரொம்ப அருமையா இருக்கும். டேஸ்ட் கடையில குடிக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு பொறுமையா நிதானமா அந்த காப்பியை போட்டு எடுத்துட்டு வாங்க. நான் மேல போயிட்டு என் பேத்திக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஃபில்டர் காப்பியோட பிஸ்கெட்டும் வச்சு எடுத்துட்டு வாங்க. வெறுமனையும் வந்துடாதீங்க. எடுத்துட்டு வரமா உங்களுக்கு இல்லாததா? என்னடா இந்த கிளவி இங்க வந்து நம்மளுக்கு இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடுத்து தொந்தரவு பண்றேன்னு பாக்குறீங்களோ? ஐயோ என்னம்மா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இதுவும் நம்ம வீடு தானே. அப்ப நம்ம வீட்டுல நம்மளுக்கு தேவையானதெல்லாம் உரிமையை கேட்டு வாங்கிக்கணும்ல. அதனாலதான் கேட்டு வாங்கிக்கிறேன். இதுல என்னம்மா இருக்கு? இதை நான் உடனே போய் போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க, நான் கூப்பிடுறேன். நீங்க எப்படி மாடி ஏறி? ஏன் எனக்கு என்ன அவ்வளவு வயசாயிட்டான்னு நினைக்கீங்க? அந்த அளவுக்குலாம் இன்னும் எனக்கு வயசாவல. மாடிப்படியில நானே ஏறுவேன். நானே ஏறி போயிட்டு பாத்துக்கிறேன். இருக்கட்டும். சரிங்கம்மா. நீங்க கோபமா இருங்க. எவ்வளவு நாள் கோபமா இருக்கீங்களோ கோபமா இருங்க. எனக்கு என்ன பேசலன்னா அப்படியே விட்டுட்டு போயிருவீங்களா? வந்து பேசினாதான் என்னவா? கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் சொன்னீங்க நான் உன்னை எதுக்காகவும் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, ஒரு போன் எடுக்கலன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்களா ரகு? நீங்க போங்க போங்க. எனக்கு என்ன, நான் ஒன்னும் வருத்தப்பட மாட்டேன். எனக்கு தெரியும் நீங்க இப்படி போவீங்கன்னு. நான் ஒன்னும் வருத்தப்பட மாட்டேன். நீங்க கோவமா இருங்க. எனக்கு அதை பத்தி எந்த கவலையுமே இல்லை. நான் அழுகவும் மாட்டேன், உங்களை நினைச்சு கஷ்டப்படவும் மாட்டேன். இனிமே உங்களை நினைச்சு வருத்தப்பட மாட்டேன். உங்களுக்குதான் என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம இருக்கீங்க. அப்ப நீ என்ன, எனக்கும் அப்படிதான் இனிமே. அனுமா பாட்டி வாங்க பாட்டி, உட்காருங்க பாட்டி. ஷானு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வருத்தமா இருந்த மாதிரி இருக்கு. சென்னாச்சு? வரும்போது ஏதோ அழுதுகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஷியா அழுத? என்ன பிரச்சனை? அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்ல என் பேரண்டி எதனா சொன்னானா? இல்ல என் மருமவ ஏதாச்சும் சொன்னாலா? என்னாச்சு அனு? உன்கிட்டதான் கேக்குறமா, சொல்லு. பாட்டி பாட்டின்னு உரிமையா எடுத்து எல்லாத்தையும் சொல்லுவதானே? நீங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவதானே? அதெல்லாம் உண்மைனா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு கேட்டேன். அது வந்து பாட்டி, அது எதுவும் இல்ல பாட்டி, ஒன்னும் இல்ல பாட்டி. சரி, என் பேரண்டி கிட்ட போன் பண்ணி பேசனியா? அது பொய் சொல்லாத, உண்மையை மட்டும் சொல்லு. எனக்கு எல்லாம் தெரியும் பாட்டி. இங்க பாருமா, இப்பவுமே 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறியா? என்னாச்சு உனக்கு? என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும். அவனும் வேலை தானே பாக்கான். இல்ல வீட்டுல சும்மா வெட்டியா இருக்கானா? அவனுக்கு எவ்வளவு வேலை சொல்லி இருக்கோம். அவ்வளவு வேலை சொல்லியும் உன்கிட்ட பேசாம இருக்கானா? உன்னை பார்க்க வராம இருக்கானா? சொல்லு அனு. நீ என்னன்னா அவனை அப்படி உதாசனப்படுத்துற? அதுக்காண்டி உங்க பேரம் பண்றதெல்லாம் சரியான்னு என்கிட்ட கேட்காத. அவன் பண்றதும் தப்புதான், இல்லைன்னு சொல்லல. முதல்ல நீ பண்றத பேசுவோம், அதுக்கப்புறம் அவனுக்கும் இருக்கு. இவ்வளவு நேரம் அவன்கிட்டயும் பேசதான் செஞ்சிருக்கேன் நானு. சொல்லு, வாயை திறந்து சொல்லுன்னு சொன்னேன். அது வந்து பாட்டி, அவர் தான் என்ன பார்க்க வராம போயிட்டாரு. சரி, பார்க்க வராம போயிட்டாருன்னு வருத்தப்படுறல. காலையில வச்சு எத்தனை போன் பண்ணா உனக்கு? சொல்லனு. காலையில வச்சு போன் பண்ணானா இல்லையா? இல்ல நீ போன் பண்ணிக்கிட்டு இருக்கியா அவனுக்கு? காலையில வச்சு ஒரு 30-40 வாட்டி போன் பண்ணிருப்பானா? அவன் டாக்டர் தானே வேலை செய்யறான். அவன் எவ்வளோ மண்டகனம் இருக்கும். அங்கன வேலையில யோசிக்கிட்டு, அங்கன நடக்கிற பிரச்சனையை யோசிக்கிட்டு எவ்வளோ வேலை அவன் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல உனக்கு போன் பண்ணி வர அவன் பேசணும்னு நினைக்கிறான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆம்பளைங்க அப்படியே அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஒடுங்கிட்டு போயிருவாங்க. ஆனா என் பேராண்டி அப்படியே இருக்கான். அணுன்னு உன்னை சுத்தி சுத்தி தானே வாரான், காலை சுத்துற பாம்பு மாதிரி. நீ எதுக்கு அவனை அலட்சியப்படுத்துறா? சொல்லனு. இங்க பாரு, என்னடா இந்த பாட்டி உங்க பேராண்டிக்கு மட்டும் சப்போர்ட் பண்றாங்களே நினைக்காத. நீயும் என்னோட பேத்தி மாதிரிலாம் இல்ல, பேத்தி தான். அதனாலதான் உன்கிட்ட வந்து நேரடியா பேசுறேன். எனக்கு போன் பண்ணி சத்தம் போட்டுருக்கு தெரியாதா? புருஷன் பொண்டாட்டினா விட்டு கொடுத்து வாழணும். அதை விட்டுட்டு நீ இப்படி பண்ண நான் அப்படி பண்ணு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லு. அது வந்து பாட்டி, எனக்கு தெரியும் நீ போன் எடுக்காததுக்கு காரணம் என் மருமவதான் சொல்லி. அவகிட்ட போய் சொல்லியிருக்கிய ரகு வீட்டுக்கு வர்றது நல்லது இல்ல இப்படி அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நல்லதுக்கா? அப்படி நான் சொல்லவே இல்லை பாட்டி. அவங்கதான் சொன்னாங்க இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து. அது சொல்லு. சின்னன்னு மனசுல இருக்கிறத மனசை விட்டு சொல்லு. அதை விட்டுட்டு நீயா தனியா உட்காந்துக்கிட்டு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தேன்னா என்ன? பேச வேண்டிய இடத்துல தெளிவா பேசணும். ஆமா, மத்த இடத்துல எல்லாம் வாயாடினா போதாது. நம்ம எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும். பேச வேண்டிய இடத்துல பேசினாதான் நம்மளுக்குரிய மரியாதை தானா கிடைக்கும். இப்படி ஊமை கொட்டா மாதிரி அமைதியா உட்காந்துக்கிட்டு மூளையில அழுதுகிட்டு இருக்கிறதுனால எதுவும் மாறப்படுறதில்லை. அது வந்து பாட்டி, இங்க பாரு மானு, நான் உன்னை மட்டும் குறை சொல்றேன்னு நினைக்காத. நீயே மனசார தொட்டு சொல்லு. என் பேராண்டி உன்னை எந்த அளவுக்கு விரும்புறான். நீ அவனை விரும்புறதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா
நீ அவனை பார்க்க வந்ததை விட அவன் உன்னை பார்க்க வர்றது தானே அதிகமா இருக்கு. அவன் உனக்கு ஃபோன் பண்ணானே எடுத்து பேசுறதுல உனக்கு என்ன சங்கடம்? இதெல்லாம் விடு. வீட்டுக்கு வந்தியே கொஞ்ச நேரம் அவன் கூட இருந்துட்டு போனோம் தானே வந்தேன். எதுக்கு சொல்லாம கொள்ளாம கிளம்புனேன்? அதுவும் இல்லாம தாட்சாயணி கிட்ட போய் சொல்லியிருக்கா உங்க மகன் தான் ஒழுக்கங்கிட்டு போய் இருக்கான் அப்படின்னு சொல்லி. நான் அப்படிலாம் சொல்லல பாட்டி. அவங்க தான் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு வர்றதெல்லாம் ஒழுக்கம் இல்லாம அலையிறதுக்கு சமம். உங்க அம்மா உன்னை வளர்த்த வளர்ப்பு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. இது அவர்கிட்ட சொன்ன பிரச்சனை ஆகும் தான் அவர்கிட்ட சொல்லாம அமைதியா இருந்தேன். வேற எதுக்காண்டியும் இல்ல பாட்டி. சரி, அவர்கிட்ட சொன்னா பிரச்சனை வரும்னு தெரியுதுல்ல, அப்ப இந்த விஷயத்தை எப்படி சொல்லணும்? பொறுமையா எடுத்து சொல்லணும். இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரி உங்க அம்மா என்கிட்ட பேசுறாங்க, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க பேசினா சண்டை வரும், நீங்க பாட்டிக்கிட்ட சொல்லி பேச சொல்லுங்க. அப்படி இல்லையா என்கிட்ட நீ நேரடியா வந்து சொல்லிருக்கலாமே, நான் அவளை சத்தம் போட்டிருப்பேனே. அதை விட்டுட்டு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு அவன் மேல கோவத்தை காமிச்சா அவன் என்ன பண்ணுவான் சொல்லணும்? இல்ல பாட்டி, நான் ஒன்னும் அவர்கிட்ட கோவம்லாம் படல. போன் பண்ணாரு, போன் எடுக்கல, அவ்வளவுதான். அதுக்கு அவர் தான் என் மேல கோவப்பட்டு உன்னை போய் லவ் பண்ண பத்தியா, உன்னை போய் கல்யாணம் பண்ண பத்தியா, எல்லாம் என்னுடைய தப்பு தான் அப்படி இப்படின்னு பேசிட்டாரு. அப்ப கூட இங்க வரேன்னு சொன்னாரு, இப்ப கூட பாருங்க வராம அப்படியே போயிட்டாரு. பரவாயில்ல பாட்டி, அவர் என்கிட்ட பேச வேண்டாம், அவர் அப்படியே இருந்துகிட்டோம். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, எனக்கு வருத்தமும் இல்ல. கவலை இல்லைன்னு சொல்றவங்க இப்படி உட்காந்து அழுதுகிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆமா, அவளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு சென்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லுங்க பாட்டி.